சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ எதை சொல்கின்றாய் என்பதை விட யாரிடம் சொல்கின்றாய் என்பதே மிக முக்கியம். அதைவிட மிக முக்கியமானது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுவருக்கும் காது உண்டு. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். சில விஷயங்களுக்காக காத்திரு, தவறு இல்லை. நடக்க இருப்பது மிகச் சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணங்களுடன் நிச்சயம் உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரும். உனக்கின்றி விதிக்கப்பட்டது ஒருபோதும் மற்றவர்களுக்கு செல்லாது. உன்னிடம்தான் அது வரும். மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் இல்லாதவரை நாம் நமக்காகத்தான் இருக்கின்றோம். நாம் செய்யும் வேலை, நாம் பேசும், நாம் நடக்கும் நடத்தை இவையெல்லாம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை நாம் முதலில் நமக்குள் இருந்து தூக்கி எறிய வேண்டும். நீ உனக்கு உண்மையாக இல்லாத வரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை விட இருக்க விடுவதில்லை மற்றவர்கள் என்பது தான் உண்மை. நாம் என்னவோ திருந்தி யாரிடமும் சண்டை போடாமல், யாருக்கும் தீங்கிழைக்காமல், யாரை பற்றியும் புறம் பேசாமல் நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருக்கலாம் என்று எண்ணினால் கூட நம்மை அவ்வாறு இருக்க விடுவதில்லை என்பது தான் உண்மை. அதையும் மீறி நாம் நல்லவர்களாக வாழ்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அதையும் நாம் செய்துவிட்டால் நிச்சயம் நம் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும். தவறான பதிலை விட மௌனம் சிறந்தது. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத இடங்களில் நாம் பேசுவது என்பது ஆபத்தான ஒரு விஷயம். எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை அடக்குவது மிக சிறந்தது. இது நிச்சயம் பல பேருக்கு பயனுள்ள ஒரு விஷயம். தவறான பதிலை விட மௌனம் மிகச் சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கை அடக்குவதே மிக சிறந்தது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தாமாக அமைவதில்லை. நாம் தான் அதை அமைத்து கொள்ள வேண்டும். சாயப்பா, என் வாழ்க்கையில் நிம்மதி கொடுங்கள், என் வாழ்க்கை மேலோங்கி வளர எனக்கு வேலை கொடுங்கள், எனக்கு நிம்மதி அள்ளி தாருங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்ளலாம். தவறில்லை. ஆனால் அதை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். நீ செல்ல வேண்டிய வழியை அவர் காட்டிவிடுவார். நாம் தான் அதில் உழைக்க வேண்டும். முதல் படி சாயாக அவர் காட்டிவிடுவார். நாம் தான் அதில் உழைக்க வேண்டும். முதல் படி சாயாக இருப்பார். மீதி படியை பின்னிருந்து அவர் தள்ளிவிடுவார். நாம் தான் அதை நடந்து கடந்து செல்ல வேண்டும். அதனால் நீ நிம்மதியை தேடுவதை விட நீதான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்தாலே பாதி நிம்மதி நம்மிடம் வந்துவிடும். மீதி நிம்மதியை நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து சென்று விடலாம். உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன.
இந்த ஆசைகளை தான் பல பிரச்சனைகளுக்கு தொடக்கமாக இருக்கின்றனர். ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பர செலவு என்று மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று அந்த ஆசைதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கொண்டு போய் தள்ளிவிடுகின்றன. அதுதான் உலகில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. நாம் ரசனையுடன் ஒத்து வரும் ஒருவர் கூட நம்மை சுற்றி இல்லாமல் இருப்பது ஒரு வகை தனிமைதான். எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நம்முடைய ரசனைக்கு ஏற்றவாறு நம்முடன் இல்லாத போதும் நாம் தனிமையை உணர முடியும். யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு என்று நம் முன்னோர்கள் அப்பவே சொல்லிவிட்டார்கள். நம் தாயிடம் சரி, தந்தையிடமும் சரி, பிள்ளைகளிடமும் சரி, கணவன் மனைவியும் சரி, உற்றார் உறவினர்களிடம் சரி, நாம் பேசும்போது நம் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. அந்த வார்த்தை நம்மை எந்த அளவுக்கு காயப்படுத்துமோ அதே அளவுக்கு நம் வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்தும். அதை தவிர்த்து கொண்டால் நிச்சயம் சொர்க்கமாக மாறும். யோசித்து பேசுங்கள். பிறரிடம் பேசும்போது யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது மட்டுமல்ல, வார்த்தைகளும் கூட நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை. கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்றாய் மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும். பெரிதாய் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று இல்லை. பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்தாலே போதும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக நீ எப்போதும் வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு காட்டியிருக்கின்றனர். ஆனால் அதற்கு நீ மிகப்பெரிய செலவை வாரி கொடுத்திருக்கலாம். உன்னிடம் நல்லவர்கள் போல் நடித்தவர்கள் உன்னிடமிருந்து எந்தவித பலனும் கிடைக்காத போது அவர்களுடைய சுயரூபத்தை உன்னிடம் காண்பித்து இருப்பார்கள். அதை காண்பிக்க செய்தது சாய். இனி அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகிறார்கள் என்றால் அந்த அழகு அவர்களின் குணத்தை வெளிப்பாடு ஆகும். பழகாமல் பார்த்தவுடன் அழகு என்பது வெறும் தோற்றத்தை கொண்டது. ஆனால் பழகிய பின்பு அவர்கள் அழகாக தெரிந்தால் அவர்களுடைய நடத்தை, பேச்சு, குணம், அந்த குணத்தின் வெளிப்பாடு தான் அது. அப்படி ஒருவர் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் தவறவிடக்கூடாது. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாக இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தில் முடிந்துவிடும். சில நேரங்களில் சில இடங்களில் பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் பேசித்தான் ஆக வேண்டும். அங்கு மௌனம் சாதித்தான் நீ தொலைந்து போவாய். சில இடங்களில் பேசுவதை விட மௌனம் சிறந்ததாக இருக்கும். அங்கு பேசினாலும் உன் நிம்மதி தான் கெடும். இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல வாழ்கின்ற சுகம் என்பது உனக்கு அடையாளம் மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் மட்டும் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். வாழ்க்கை உங்களிடம், நீங்கள்தான் அதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே கடந்து போனதை நினைத்து கவலை வேண்டாம். அது நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றன. எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.